நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப வந்து உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் வந்து என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் வந்து எப்படி ட்ரேட் ஆனிச்சு, வர இருக்கிற நாட்களில் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிஃப்டி எது மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 260 புள்ளிகள் கீழே வந்திருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கரெக்ஷனா இல்லை டவுன் ட்ரெண்டா, இல்லை மார்க்கெட் மேலும் கீழே போகுமா, இல்லை எந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்த்துடலாம் வாங்க நண்பர்களே. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 24,850 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன். ஆனால் மார்க்கெட் அதை பிரேக் பண்ணிவிட்டு கீழே தான் வந்திருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் கேண்டில் வந்து ஒரு நாள் எந்த டேட் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 15 மே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீடாக ஏறுனுச்சு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃப்ளோ கேப்ஸ் இருந்துச்சு. மார்க்கெட் கண்டினியூஸாக ஒரு ரேலி கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த கேண்டில் ஃபுல்லாக இப்போ எரேஸ் ஆகிருக்கு. ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக மார்க்கெட் ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அகைன் வந்து ஒரு கரெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் மேக்ஸிமம் இருக்கும். சரிங்களா? அதனால் கூட மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்திருக்கலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைன் நேற்றே நான் வந்து ட்ராப் பண்ணி காமிச்சிருந்தேன். மார்க்கெட் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணால் இந்த ட்ரெண்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்ட் ரேஞ்சில் தான் வந்து மார்க்கெட் வந்து இப்போது வந்திருக்கு. சரிங்களா? அகைன் இந்த ட்ரெண்டை மார்க்கெட் வந்து உடச்சிது அப்படின்னா அடுத்தது 24,500 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மார்க்கெட் வந்து வந்துடும். சரிங்களா? இது மார்க்கெட்டுக்கான இமிடியேட் சப்போர்ட் ரேஞ்சு. இந்த லெவலை உடச்சிருக்கக்கூடாது. உடச்ச மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ஷன் வந்து இந்த லெவலுக்கு வந்துடுச்சு. சரிங்களா? அகைன் இந்த லெவலை பிரேக் பண்ணால் இந்த லெவல் தான் வரும். அதுக்கப்புறமும் கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? இப்படியே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போயிடும். எதுன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவலில் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகிருக்கு. அகைன் இந்த லெவலில் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகிருக்கு. அகைன் இந்த லெவலில் மார்க்கெட் பட்டுட்டு பவுன்ஸ் ஆகணும். சரிங்களா? இந்த லெவலில் மார்க்கெட் பவுன்ஸ் ஆச்சுன்னா தான் மேலே போகும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அகைன் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அது 24,500 அதற்கும் கீழே வந்துச்சுன்னா இந்த கேப் ஃபில்லிங் இருக்குது. இந்த கேப் ஃபில்லிங்கை முடிச்சுட்டு 23,850 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். பார்க்கலாம் இந்த லெவல் வரைக்கும் வருமா, இல்லை இந்த லெவல்லையே மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகிட்டு திரும்பிடுமா அப்படிங்கிறத பார்ப்போம். நாளைய தினம் வந்து இதற்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இருந்தாலும் மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அப் ட்ரெண்ட் ஆகும். இந்த லெவலில் பிரேக் ஆகிடுச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து நிஃப்டிக்கான லெவல்ஸு. நம்ம மார்க்கெட்டு எப்படி போனால் என்ன, நம்ம இன்ட்ராடேயில் எது சப்போர்ட்டு எது ரெசிஸ்டன்ஸு இதை வந்து ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்ட்ராடேயில் ஒரு ஸ்கேல்பிங் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரிங்களா? இதே போல் மார்க்கெட்டோட மொமெண்டத்தை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எப்படி நம்ம ஓனாகவே கண்டுபிடிக்கிறது, எப்படி வந்து மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக இதுமாரி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ராப்பராக கற்றுக்கணுன்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இன்ட்ராடேயில் மார்க்கெட் வந்து எப்படிலாம் ட்ரேட் ஆகும், அதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத ஒரு 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நானே பில்டு பண்ணியிருக்கேன். அது இன்ட்ராடேக்கு நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. அந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும், பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃப்ரீயாகவே அக்சஸ் பண்ணிக்கலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணணும். நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கிளைண்ட் ஐடியை மட்டும் எனக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ரீயாக அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்க்கான கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெக்ஸ்ட் பண்ணி முழுசாக மார்க்கெட்டை கற்றுக்கணுனாலும் கற்றுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிப்னாசி லெவல், இந்த ஃபிப்னாசி லெவலை நான் இப்போதைக்கு தற்காலிகமாக டெலீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த ட்ரெண்டு வந்து பேங்க் நிஃப்டிக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதை நேற்றையே சொல்லியிருந்தோம். அந்த ட்ரெண்டை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. அடுத்தது நம்மளோட எல்லோ ஜோனுக்கு மார்க்கெட் வந்துருச்சு. இப்போ இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணது ஒன் ஆஃப் த ஒரு நெகட்டிவ் தான். அந்த நெகட்டிவ் வந்து எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாத வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் எதிர்பார்த்துருக்கலாம். பார்க்கலாம். இந்த லெவலில் வந்து மார்க்கெட்டு
ப்ரீவியஸ் ஸ்விங் இந்த எல்லோ ஜோனில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குதா இல்லை அகைன் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அகைன் இந்த லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 54,435 அப்படிங்கிற லெவல் தான் தென் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 53,920 அப்படிங்கிறது தான் சப்போர்ட்டு. ஒன்ஸ் அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இன்ட்ராடே சப்போர்ட்டு இந்த லெவல் 53,494 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? மார்க்கெட் இந்த லெவல்லே பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த லெவலில் இருந்து அகைன் இந்த எல்லோ ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? இதை வந்து பார்த்துக்கோங்க. மார்க்கெட் இந்த லெவலில் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா அகைன் 56,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த 55,600 700 அப்படிங்கிற ஜோன் வந்து இமிடியேட்டான ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. ஓகேங்களா? தென் சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்றுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பாருங்கள் அழகாக பிரேக் பண்ணி கீழே விழுந்திருக்கு. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்ததுன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இல்லை இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அந்த லெவலுக்கு கீழே வரும்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 80,777 இந்த ரேஞ்சு தான் வந்து தென் நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ்க்கான சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? தென் அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 79,500 அப்படிங்கிற லெவல் வந்து அடுத்தது இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 80,749 அப்படிங்கிற இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங்கை வந்து மார்க்கெட் வந்து பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 78,900 அதற்கும் கீழே வந்துச்சுன்னா அடுத்த ஃபால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வரும். ஓகே, 76,437 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். தென் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துடுச்சு அப்படின்னா 82,275 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும் வரும். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 83,731 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மூணுக்கும் உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. நீங்களும் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை வந்து ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு என்னோடய வியூவை தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் உங்களோட வியூவோட ஒத்து போகுதான்னு கண்டிப்பாக பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஒரு 2 to 3 மந்த்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சதுன்னா மட்டும் ரியல் ட்ரேடுக்குள்ளே வாங்க. நம்மளோட ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜிஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு வேணுன்னா நம்மளுடைய ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு அனுப்பிவிடுங்க. அந்த ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜிஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.